Hi friends, இன்னைக்கு வீடியோவில் மொபைல் வாங்கின உடனே செய்ய வேண்டிய 10 விஷயங்களை பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் மொபைல் வாங்கிட்டு இருப்பீங்க. ஸோ என்னென்ன விஷயங்களை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஏன்னா இந்த விஷயங்கள் உங்களோட மொபைலை சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரி, என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் வாங்கின உடனே அதனோட வாரண்டி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. வாங்குறதுக்கு முன்னாடியே அதனோட வாரண்டி டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு மொபைல் நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க, சில சமயம் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் எடுக்கும்போது அது ரீபிராண்டட் மொபைலா இருக்கலாம். அந்த மொபைல் யாராவது ரிட்டர்ன் பண்ண மொபைலை சரி பண்ணி உங்களுக்கு தந்திருக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் நீங்க வாரண்டியை செக் பண்ணும்போது ஒரு வருஷம் வாரண்டி இருக்கா அப்படின்றத பாருங்க. ஒரு வருஷத்துக்கு கீழே வாரண்டி இருக்கும்போது கண்டிப்பா அந்த மொபைலை வாங்க வேண்டாம். அது மட்டும் இல்லாம இங்க வாரண்டி கிளைம் பண்றதுக்கு உங்களை சுத்தி பக்கத்துல எந்த ஏரியால அதனோட வாரண்டி சர்வீஸ் சென்டர் இருக்கு அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உங்க மொபைலை கொண்டு போயிட்டு சரி பண்ண முடியும். ஸோ ஒரு மொபைலை வாங்குறதுக்கு முன்னாடி அதனோட வாரண்டி இன்ஃபர்மேஷன்ஸும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஒரு மொபைல் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் மொபைலை சார்ஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 90% வரைக்கும் சார்ஜ் பண்ணிக்கோங்க. அடுத்து அந்த மொபைலுக்கு தேவையான மாதிரி ஒரு நல்ல டெம்பர் கிளாஸ் பேக் கேஸ் வாங்கி போட்டுக்கோங்க. நிறைய மொபைல்ஸ்ல இப்போ பேக் கேஸ் வரதில்லை. இருந்தாலும் நீங்க ஒரு பேக் கேஸ் வாங்கி போடுறது உங்களோட மொபைலோட சேஃப்டிக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ வர நிறைய மொபைல்ஸ் ஃபுல்லி கிளாஸ். அது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்தா என்ன கிளாஸாக இருந்தாலும் உடைய தான் செய்யும், ஃப்ரண்டாக இருக்கட்டும் பேக்காக இருக்கட்டும். ஸோ ஒரு டெம்பர் கிளாஸ் பேக் கேஸை வாங்கி போட்டுக்கோங்க. அடுத்து அந்த மொபைலோட செட்டப் ப்ராசஸ்ல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களோட மொபைலுக்கு ஒரு பின் செட் பண்ணுங்க. ஒரு பின்னோ அல்லது பேட்டன்ட்டோ செட் பண்ணிக்கோங்க. மறக்காம இருக்கிற வகையில் ஒரு பின் அல்லது பேட்டன் செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்க மொபைல்ல ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபேஸ் அன்லாக்கை நீங்க நம்ப வேண்டாம். ஃபேஸ் அன்லாக் அப்படின்றது கேமராவை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது. எனக்கும் என் பிரதருக்கும் இடையிலேயே நிறைய ஃபேஸ் அன்லாக் குழம்பி ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யாராவது உங்களை மாதிரி கொஞ்சம் ஃபேஸ் வித்தியாசமா இருக்கிற பர்சனோ அல்லது உங்களோட போட்டோஸோ காமிச்சா ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. அதனால ஃபேஸ் அன்லாக் அப்படின்றது செக்யூரிட்டியே கிடையாது. ஏன்னா அந்த மொபைலில் என்னென்ன அடுத்தடுத்து சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அது மற்றவங்க கையில் கிடைச்சிது அப்படின்னா பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. அதனால மொபைல் கைக்கு வந்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், அந்த மொபைலுக்கு ஒரு பக்காவான செக்யூரிட்டி போடுறது. ஸோ பேட்டர்ன் அல்லது பாஸ்வேர்டை கண்டிப்பாக போட்டுருங்க. அடுத்து புது மொபைல் வாங்கியிருக்கீங்க. ஸோ பழைய மொபைல்லேருந்து புது மொபைல் வரும்போது உங்களுக்கு தேவையான நிறைய டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகலாம். எல்லாமே பழைய மொபைல்ஸில் இருக்கும், புது மொபைலில் இருக்காது. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களோட பழைய மொபைலில் எல்லா ஃபைல்ஸுமே கூகுள் டிரைவில் பேக்கப் பண்ணுங்க. அதே மெயில் ஐடி கொடுத்து இப்போ இந்த மொபைலையும் லாகின் பண்ணும்போது அந்த மொபைலில் இருக்கிற ஃபோட்டோஸ் அதே மாதிரி கான்டாக்ட்ஸ் எல்லாமே இந்த மொபைலையும் எடுக்க முடியும். ஒருவேளை ஒரு சில மொபைல் கம்பெனிஸ் சேமான மொபைலோட டீட்டெயில்ஸை அப்படி மாற்றுறதுக்கான க்ளோன் அப்ளிகேஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு முடியும் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மொபைலை க்ளோன் பண்ணிடுங்க. அப்படி பண்ணுறது மூலமாக அந்த மொபைலில் என்னென்ன விஷயங்கள் இருந்ததோ எல்லாமே உங்களோட மொபைலுக்கும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது அந்த மொபைலில் இருக்கிற ஃபைல்ஸோ உங்களுக்கு தேவையான டேட்டாவோ எதுவுமே மிஸ் ஆகாது. அப்ளிகேஷன் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ முடிஞ்சா கூகுள் டிரைவ்ல பேக்கப், அப்படி இல்லைன்னா மொபைல் க்ளோன், இந்த ரெண்டில் ஏதாவது விஷயத்தை பண்ணி உங்களோட பழைய மொபைலை ஃபுல்லாகவே சேவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பழைய மொபைல் நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா அதில் உள்ள டேட்டா அப்படின்றது எப்போனாலும் நமக்கு தேவைப்படலாம். தேவையில்லை அப்படின்னு தோணும். ஆனால் சில முக்கியமான சமயங்களில் நமக்கு அந்த மொபைலில் லேட்டராக எடுத்த ஃபோட்டோஸ்லேருந்து ஏதாவது ஒன்று யூஸ் ஆகும். ஸோ அந்த மொபைலை முடிஞ்சா க்ளோன் பண்ண ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு தேவை அப்படின்ற பட்சத்தில். அடுத்து மொபைல் வந்த உடனே நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், தேவையான அப்ளிகேஷனை பார்க்குறது. ஆமாம், உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் தேவையோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். என்னென்ன அப்ளிகேஷன் தேவை இல்லையோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்து இந்த மொபைலில் ஏதாவது புதுசாக பேட்ச் அப்டேட் வந்திருக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். பேட்ச் அப்டேட் வந்திருந்தது அப்படின்னா அதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது செக்யூரிட்டிக்காக யூஸ் ஆகுது. மொபைலோட செக்யூரிட்டியை இன்னமும் ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ பேட்ச் அப்டேட் ஏதாவது வந்திருந்தது அப்படின்னா அதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட மொபைலோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆமாம், மொபைலோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னா ஒரே கம்பெனி மொபைல்ஸை நீங்கள் அடுத்து வாங்கும்போது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு கம்பெனி மொபைல்ஸ்க்கும் சாஃப்ட்வேர் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அவங்களோட யூஏ பொறுத்து அந்த மொபைலோட சாஃப்ட்வேரில் நிறைய புது விஷயங்கள் இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் இல்லாமல் போகலாம். அதனால அந்த மொபைலோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக உங்களால் உங்களோட மொபைல் பற்றி தெளிவான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்குது, என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இதில் இருக்கா இல்லையா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த 1 வீக் வாரண்டியில் உங்களோட மொபைலை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணுமா இல்லை கையில் வச்சிருக்கணுமா, ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கவும் இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களோட மொபைலோட ஃப்ரீ டைமை கொஞ்ச நேரம் உங்களோட மொபைலோட யூஸ் பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களோட மொபைலோட IMEI நம்பரை ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணுங்க. IMEI நம்பரை உங்களோட மொபைலோட பேக்கில் ஒட்டி அனுப்பியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸில்
இருக்கும். அது போக *S06S அப்படின்ற நம்பர் அடிக்கிறது மூலமாக மொபைல்லே உங்களால் IMEI நம்பரை பார்க்க முடியும். ஸோ இந்த IMEI நம்பர் நம்மகிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ரொம்ப சேஃபாக ஏதாவது ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைங்க. ஏன்னா பாக்ஸ் காலப்போக்கில் எங்கே போகுது அப்படின்றது தெரியாது, பின்னாடி இருக்க ஸ்டிக்கரும் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஒருவேளை மொபைல் தொலைகிற பட்சத்தில் IMEI நம்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நானும் மொபைலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த மொபைலை கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ ஆன்லைன்லேயே நீங்கள் எல்லாம் பண்ணிடலாம். எனக்கு அந்த மொபைல் ரிட்டனே கிடச்சிது. ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த வீடியோவில் நிறைய கமெண்ட் வந்துட்டு இருக்குது. IMEI நம்பர் தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு. கண்டிப்பாக IMEI நம்பர் தெரியலனா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணி எடுக்க முடியும். ஆனால் சிலர் நான் லாகின் பண்ணிட்டேன், ஆனால் அந்த மொபைல் டீட்டெயில்ஸ் கிடைக்கல, அவங்க அந்த மொபைல்லேருந்து ஃபார்மேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வர பட்சத்தில் கண்டிப்பாக IMEI நம்பர் ரொம்ப முக்கியம். ஸோ IMEI நம்பரை ஒரு இடத்துல கண்டிப்பாக சேவ் பண்ணி வைங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் வர பட்சத்தில் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்குது. இது உங்களோட மொபைல் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களோட மொபைலோட டேட்டாவை அழிக்கிறது, உங்கள் மொபைலை அலாரம் அடிக்க வைக்கிறது போல விஷயங்களுக்கு யூஸ் ஆகுது. ஏதாவது ஒரு இடத்துல உங்களோட மொபைல் மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு சில நிமிடங்களில் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறீங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஃப்ரெண்டோட மொபைலில் ஃபைண்ட் மை டிவைஸில் லாகின் பண்ணி உங்களோட மொபைலை கண்டினியூஸாக அலாரம் அடிக்க வைக்கிறதுலேருந்து ஃபைலை எரேஸ் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்களை பண்ண முடியும். ஏன்னா மொபைலை லாக் பண்ணியிருப்போம். லாக் பண்ணியிருக்கிறதுனால டேட்டாவை அந்த மொபைலை எடுத்தவங்களால ஆஃப் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணும்போது நம்ம மொபைலை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்ற அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஒரு சில சமயங்களில் அது இன்ஸ்டால் ஆகி வந்திருக்கும். அப்படி இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா அதை இன்ஸ்டால் பண்ணி அதுக்கு தேவையான பர்மிஷன்ஸை கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோத்தையுமே நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்கள் மொபைல் உங்கள் கையில் சேஃபாக இருக்கும். எதுவும் ப்ராப்ளம் வர பட்சத்துலையும் உங்களால் அதை செக்யூர் பண்ணிக்க, உங்களால் அதை என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட மொபைலில் கேமராஸ் எல்லாமே பக்காவாக செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிட்டு முதல் 3 நாளைக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா மொபைலை திரும்ப எடுத்துகிட்டு வேறு மொபைல் தரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் கரெக்டாக இருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு மொபைல் கைக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தாண்டி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இத மாதிரி மொபைல் வந்தவொன்னா பண்ண வேண்டிய நிறையவே விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் சொல்லாத நீங்க சொல்லலாம், அதை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுப்பேன், நம்ம நண்பர்களும் தெரிஞ்சுப்பாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா அதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனல் டெக் அப்டேட்ஸ் அது போக மொபைல் சம்பந்தமான டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு சேனல் பிடிச்சது இதனோட வேற வீடியோஸையும் செக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.